பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வியாபாரிகளுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உபதேசங்கள். இந்த தலைப்பை பார்க்குற நேரம் சில நேரம் நோன்போடு சம்பந்தப்படாத நோன்போட முக்கியத்துவம், நோன்போடு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுவது போன்ற இதுதான் நோன்புல அதிகமாக பேசப்பட்ட தலைப்புகள். அதை விட்டு வெளியில் போய் வியாபாரிகள் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்பது நோன்பு காலத்துக்கு பொருத்தம்தானா என்று சில நேரம் இந்த தலைப்பை பார்க்குற நேரம் எங்களுக்கு தோன்றேலும். ஆனால் உண்மையில் அதுக்கான அப்படி தோன்றுவதற்கு என்ன காரணம் என்றால், முஸ்லீம்களுக்கு மத்தியில் இஸ்லாம் வாழ்க்கையோட எல்லா பகுதிகளையும் அடக்கின ஒரு மார்க்கம். வணக்க வழிபாடுகளுக்கும் வாழ்க்கையோட ஏனைய பகுதிகளுக்கும் இடையில் ஒரு இறுக்கமான தொடர்பு இருக்கிறது, பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற உண்மையை விளங்காமல் போனது தான் அப்படி இந்த தலைப்பை வித்தியாசமாக பார்க்குறவர்கள் மனநிலை அதுதான் அந்த வித்தியாசமாக பார்க்குவதற்கான காரணமாக இருக்கேன். ஆனால் உண்மையில் இஸ்லாம் எப்படியானதுன்னா, நீங்கள் குர்ஆனை படித்தாலே விளங்கும். எல்லா விதமான பகுதிகளையும் முன்னுக்கு சொல்லியிருக்கும். உதாரணமாக நீங்கள் சூரத்துல் பக்ராவை பார்த்தா அதில் வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட வட்டி சம்பந்தமாக, கடன் சம்பந்தமாக, ஈடு வைத்தல் சம்பந்தமாக இப்படியான தலைப்புகள் இருக்கும். திரும்ப குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இத்தாவோடு, தலாக்கோடு, பிள்ளை வளர்ப்போடு சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதி இருக்கும். திரும்ப வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட தொழுகையும் நோன்பும் ஹஜ்ஜும் அதில் இருக்கும். இப்படி வாழ்க்கையோட எல்லா பகுதிகளையும் அடக்கின ஒரு சூறாவாகத்தான் நீங்கள் சூரத்துல் பக்ரா பார்க்கலாம். அதுவும் அந்த ஆயத்துகள் எப்படி இருக்குமெண்டா பக்கத்தில் இருக்கும், தூரத்தூரம் இருக்காது, அடுத்தடுத்து இருக்கிறவங்க தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ எனவே இந்த வகையில் தான் நாங்கள் வியாபாரம் என்ற ஒரு தலைப்பை நோன்பு காலத்தில் பேசும்போது அதை வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா, இந்த பாருங்க, குர்ஆனுடைய இந்த தலைப்பு முடிஞ்ச உடனே, அதாவது நோன்பு சம்பந்தமான தலைப்பு முடிஞ்ச உடனே அடுத்து வார வசனம் இது 187வது வசனம் வரையும், 183 187வது வசனம் வரையும் நோன்பு சம்பந்தமாக குர்ஆன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வரும். நோன்புடைய சட்டங்களோ, நோன்பு காலத்தில் குர்ஆன் இறங்கப்பட்டதோ, இப்படியான விஷயங்கள் அப்படியே சொல்லிக்கொண்டே வரும். வந்து 187ஆம் வசனம் முடிஞ்ச உடனே 88ஆவது வசனம் இப்படி தொடங்குது. 88ஆவது வசனம், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய செல்வங்களை அசத்தியமான வழியில் சாப்பிடாதீர்கள் என்று நோன்போடு அடுத்த ஆயத்தாக இது வருது. அவள் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஈக்கும். அது நோன்பு வணக்க வழிபாடு, இது வியாபாரத்தோடு சம்மந்தப்பட்ட அல்லது பொருளோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆயத்துன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இது பாருங்க, அபுல் கலாம் ஆசாத் அவர் தர்ஜுமான் குர்ஆன் அண்ட் அவர் தஃப்சீரில் இது இப்படி சொல்லுவார்: நோன்பின் ஹலாலான உணவை கூட சாப்பிடாது இருந்தீர்கள். ஹலாலான உணவை கூட சாப்பிடுவது கூடாது. நம்ம பிடிச்சி கொண்டு ஹலாலான உணவை கூட சாப்பிடக்கூடாது. அந்நிலையில் அப்படி இருக்கிற நேரம் பிறர் சொத்தை ஹராமாக எப்படி நீங்கள் சாப்பிட முடியும் என்று கேட்டது தான் இந்த வசனம். நம்ம சொன்ன உடனே அடுத்தது வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் என்று சொல்கிற நேரம், நோன்புல ஹலாலான உணவை கூட உங்களால் சாப்பிட முடியாவிட்டால் நோன்பு பிடிச்ச நீங்கள் ஹராத்தை சாப்பிட்டீங்களாக இருந்தால், நோன்பு பிடிச்சி கொண்டே பிறர் சொத்தை சாப்பிட்டீங்களாக இருந்தால், சில நேரங்களில் சாப்பிட்டுட்டே நோன்பு பிடிச்சிங்களா இருந்தால், இரவுல சாரணை செய்கிற நேரம் அந்த நோன்பு பிடிக்கிறதுக்கு பாவித்த அந்த சாப்பாடு ஹராமண்டு வச்சுக்கொண்டா, உதாரணமாக ஹராமாக சம்பாதித்திருந்தா, இப்போ இந்த நோம்புக்கு என்ன கருத்து? பகலில் ஹலாலே சாப்பிட அமைக்கிறீங்க, ஆனால் ஹராமாக சாப்பிட்றீங்க இரவைக்கு சாகர் செய்கிற நேரம் அல்லது பகலுக்கு சம்பாதிக்க போய்க்கிற நேரம் கடையில் வேறு இடங்களில் நீங்கள் ஹராமாக சாப்பிட்றீங்க. அப்போ இது இந்த நேரே முரணான ஒரு செயற்பாடு என்று அல்லாஹு தஆலா சொன்ன விரும்பினது தான் இந்த ஆயத்து. வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில்னு சொல்லி நோம்போடு சம்மந்தப்படுத்தி நோம்போடு அடுத்து சொன்னதுக்கான காரணம் இதுதான். அப்போ எனவே நோன்பு காலத்தில் நாங்கள்
நோன்பை முறிக்கும் கருமங்கள்னு சொல்லி சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அப்படியான வயிற்றுள்ளுவு போகிற ஏதாவது சாப்பிட்டா தான் நோன்பு முறியும் என்றது மட்டுமல்ல, மனசோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களும் நோன்பு முறிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இது. ஹராமான சம்பாத்தியத்தில் ஹராம்களை செஞ்சால் அதுவும் இந்த நோன்பை பிடிச்சி கொண்டு செய்கிறதாக இருந்தால் அதுவும் இந்த ஆயத்தை சொல்கிற மாதிரி நோன்போடு சம்மந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா இதை சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது இன்னொன்று நாங்கள் பார்த்துக்கொண்டு அங்கால போவோம். அதாவது இங்கே சொல்கிற இந்த பில் பாத்தில் அசத்திய வழியில் சாப்பிடாதீர்கள் என்றது வியாபாரத்தை மட்டும் குறிக்காது, பொதுவாக எல்லாத்தையுமே குறிக்கும். அதாவது பணக்கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தாலும், வேறு தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாலும், இப்படி யாராக இருந்தாலும் அடுத்த வீட்டாக்களோடு அல்லது உறவினர்களோடு அல்லது உறவினர்களோட வெளியாக்களோடு ஏதாவது சொத்து சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபட்டால் அதை எதையுமே நீங்கள் பாத்திலாக அசத்திய வழியில் செய்து கொள்ளாதீர்கள் என்று பொதுவாக குறிக்கும். வியாபாரியும் குறிக்கும், சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற ஒருவரையும் குறிக்கும், வேறு தொழில்களை செய்வதையும் குறிக்கும், எல்லாரையுமே பொதுவாக குறிக்கும். என்னை வீட்டு தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதியை நான் அபகரித்து கொண்டா அல்லது அடுத்தவர் சேர வேண்டிய சொத்தை நான் பிழையான வகையில் அபகரித்து கொண்டால் அல்லது லஞ்சம் எடுத்தால், இப்படி எதை செஞ்சாலும் அதெல்லாம் இந்த ஆயத்துள் கடக்கும். அசத்திய வழியில் சாப்பிடுதல், களவு, மோசடி, லஞ்சம், பிறர் சொத்தை ஏதோ ஒரு வகை அபகரிக்கிறது, எல்லா வகையான பிழையான கொடுக்கல் வாங்கல்களை சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா பைனக்கும் பில் பாத்தில் அசத்திய வழியில் சாப்பிடாதீர்கள் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். இதை விலையும் கொண்டு நாங்கள் இப்போ வருவோம். வியாபாரிகளும் அசத்திய வழியில் சொத்துக்களை சாப்பிட்டு விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளங்கப்படுத்திக்கிறாங்கன்னு நாங்கள் பார்ப்போம். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரிகளோட பெருமானம் அல்லது வியாபாரத்தின் பெருமானம் என்னென்னு சொல்லும்போதோ ரெண்டு மாதிரி விளங்கப்படுத்திக்கிறாங்க. ஒன்று, அது மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்ற ஒரு அமல், ஒரு வணக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அது ஒரு பணத்தோடு சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலோடு சம்மந்தப்பட்ட விற்கிறவருக்கும் அந்த கொள்வனருக்கும் இடையில் இருக்கிற தொடர்போடு சம்மந்தப்பட்ட ஒன்று. தொழுகை மாதிரி இல்லை, தொழுகையில் போய் நீயத்து வச்சு தக்பீர் கட்டி ருக்கு செஞ்சு சுஜூத் செஞ்சு குறிப்பிட்ட சில வசனங்களை ஓதி குர்ஆன் ஓதி எல்லாம் செஞ்சால் இது வணக்கம் என்று காண்றது மட்டுமல்ல, ஒரு வியாபாரி வாங்க வார கொள்வனவாளோடு நடந்து கொள்வது, அவர் பேசுகிற விஷயங்கள், இதுவும் ஒரு பெரிய ஒரு வணக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பெரிய ஒரு வணக்கமாக மாறலாம் என்று சொல்லியிருக்கிறார். சரியான முறையில் செஞ்சால் ஒரு பெரிய ஒரு வணக்கமாக மாறலாம். அதே மாதிரி மோசமாக செஞ்சால் ஆக தாழ்ந்த நிலைக்கும் ஒரு வியாபாரி போகலாம், பெரிய ஒரு பாவம் செய்கிறவராக மாறலாம்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் பாருங்கள், அந்த கருத்தை விளங்கப்படுத்துகிற ஹதீஸ் தான். தாஜிரு சதூக்குல் அமீனு மான் நபியீன ஒசித்தீன ஒஷுஹதா. ஒரு நேர்மையான பொறுப்புணர்வு உள்ள அமானத்துள்ள, அமீனண்டா அமானத்துள்ள, அந்த தண்ட குறிப்பிட்ட தொழிலை பற்றிய நல்ல அமானிதத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரி. அதே மாதிரி உண்மையை பேசி வியாபாரம் செய்வோம். சதுக்குன்னு சொல்ல இந்த நாங்கள் சொல்கிற அரபு மொழியில் முபாலகான்னு சொல்லி மிகைப்படுத்தி சாதிக்கல்ல சதுக், மிச்சமே உண்மையை பேசக்கூடிய அந்த வியாபாரி, எப்போவுமே உண்மையை பேசக்கூடிய ஒரு வியாபாரி, அமானிதத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரி நபிமார்களோடும் சித்திக்குகளோடும் சுஹதாக்களோடும் இருப்பார்கள். இதை விட தரத்தை சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நபியை விட தரத்தில் கூடினால் யார்? நபிக்கு அடுத்த தரம் சித்திக்ன்றது எப்போவுமே நடத்தையிலும் பேச்சிலும் உண்மையாக மிகவும் கூட உண்மையாக நடந்து கொள்ளுதல். எனவே தான் நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அபூபக்கர் சித்திக்ன்னு சொல்கிறோம். அதுதான் சித்திக்ன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த தரம் ஷஹீத், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணிப்புகிறது தான் ஷஹீத். இந்த 3 தரத்துக்கும் ஒரு வியாபாரி வரலாம். ஒரு வியாபாரி சரியாக நடந்து கொண்ட அமீனாகவும் சதுக்காகவும் இருந்தால் அந்த 2 சொல்லு மட்டும் போதும். அந்த வியாபாரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுக்கு இந்த 2 சொல்லு மட்டும் போதும். அந்த 2 பண்பும் அவர்கிட்ட இருந்தால், அமானிதமும் உண்மை பேசலும், இந்த 2ம் அவர்கிட்ட இருந்தால் நபிமார்களோடையும் ஷஹீதுகளோடையும் சித்திக்குகளோடையும் அவர் இருப்பார். இதை விட பெரிய ஒரு தரம் ஒன்று இல்லை. அதாவது ஆகப்பெரிய வணக்கம் தான் இந்த திஜாரா, வியாபாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே சொல்கிறத நாங்கள் காட்டுறோம். அப்போ எனவே இது வியாபாரம் உயர்ந்த தரம். அப்போ ஒரு வியாபாரி இப்படி இருந்தால் இப்படி ஒரு உயர்ந்த தரத்துக்கு போகலாம். இன்னொரு மாதிரி சொன்னால்
ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக மட்டுமே பெரியோரு நன்மைகளை சேர்த்துக்கொள்ளலாம். அவர் தொழணும், நோன்பு பிடிக்கணும், இதெல்லாம் உண்மை. கண்டிப்பாக தனக்கு அல்லாஹ் விதித்த கடமைகளை நிறைவேற்றும். ஆனால் அவர் இந்த தரத்துக்கு இருந்தால், சதுக்காகவும் அமீனாகவும் இருந்தால், அவர் பெறுகின்ற நன்மை மிச்சம் கூடுதலாக இருக்கும் என்று தான் இந்த ஹதீஸ் எங்களை சொல்லுது. அதாவது உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், அவர் தராவிக்கு ஒழுங்காக வரலை, இந்த நாளும் தராவிக்கு வரலை, அவருக்கு ஒழுங்காக குர்ஆன் ஓத கிடைக்கல, கொஞ்சம் ஆங்காங்கே ஓதினது தான் என்று வச்சுக்கொண்டாலும், நோன்பு காலத்தில் அப்படி இருக்கிறார் என்று வச்சுக்கொண்டாலும், வியாபாரி இப்படி இருந்துட்டாருண்டால், சதுவுக்கு அமீன் நாங்கள் இருந்துட்டாருண்டா, அதெல்லாத்தையும் மிகச்சி, அந்த சுண்ணத்தான வணக்கங்களை எல்லாம் மிகச்சி அவர் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வார். சித்தீக், ஷஹீத், நபி என்பவர்களோடு அவர் மறும நாளில் இருப்பார் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஒரு மிச்சம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். நான் திருமிதியை மட்டும் சொல்லியிருக்கேன். திருமிதி மட்டுமல்ல, இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் அது இருக்குது. இந்த இமாம் அல்பானி நவீன காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு முஹத்தீஸ், அவரோட தர்ஹீபோ தர்ஹீபை மீளாய்வு செய்து வெளியிட்ட ஒரு புத்தகம் இருக்குது. அதில் சஹீஹான ஹதீஸ்களை தனியாக பிரிச்சிருக்கிறார். சஹீஹு தர்ஹீபி ஓ தர்ஹீப்னு வருது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் சஹீஹு தர்ஹீப், ஆதாரபூர்வமான தர்ஹீபில் வந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்றதில் இந்த ஹதீஸையும் எடுத்திருக்கிறார். அப்போ எனவே இது ஒரு மிச்சம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஏன் நான் இப்படி சொன்னேன்டா, சில ரிவாயத்துகளில் இது தாயிஃபாகவும் வந்திருக்கு, அது உண்மை. நிறைய ரிவாயத்து ஒரு ஹதீஸ்க்கு இருக்குமே, அதில் சில ரிவாயத்துகளில் சனது சஹீஹானது இல்லை, ஆனால் நிறைய ரிவாயத்துகளில் சனது சஹீஹானது என்ற கருத்தை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். திரும்ப அதே மாதிரி மறுபக்கம், ஒரு வியாபாரி மோசமாக தன்னுடைய வியாபாரத்தை கொண்டு போனால், பொய் சொல்லி, பொய் சத்தியம் செஞ்சு, ஏமாற்றி, மோசடிகள் செய்து, இப்படி தன்னுடைய வியாபாரத்தை கொண்டு போனால் ஆக மோசமான ஆளாக மறுமையில் எழுப்பப்படுவார். இன்ன துஜார யுப அசூன யோமல் கியாமத்து ஃபுஜாரன், வியாபாரிகள் மறுமை நாளில் பெருங்குற்றவாளிகளாக எழுப்பப்படுவார்கள். வியாபாரத்தால் மட்டும், மற்ற குற்றமெல்லாம் அது வேறு. அவர் தொடாமிந்தார், நோம்பு பிடிக்காமிந்தார், வேறு வேறு வேலைகள் செஞ்சார், அதில் குற்றங்கள் அது ஒரு பக்கமீக்க, வெறும் வியாபாரத்தால் மட்டும் அவர் பெரிய ஒரு குற்றவாளியாக எழும்பக்கூடிய நிலவர். அதிலிருந்து தவிர்த்து கொள்ளணுமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லா மன் இத்தக்கல்லாஹ் பர்ர ஒசதக்க, தக்குவாவும் உண்மையை பேசுதலும் இருந்து அதோட பர்ர என்ற சொல்லுக்கும் நல்லா ஒரு ஆளோட நடந்து கொள்வது, அவரோட ஈடுபாட்டோடு காட்டிக்கொள்வது, அவருக்கு நல்ல வேலைகளை உதாரணம் வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு கடைக்கு ஒருவர் சாமம் வாங்குறார், அப்போ வாரார். அப்போ அந்த வியாபாரிக்கு விளங்குது, விற்கிறவருக்கு விளங்குது, இவர் ஒரு மர்மப்பட்ட மனுஷன். அப்போ அவருக்கு நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம். அப்படி நடந்து கொண்டால் அந்த மாதிரியான செயற்பாடுகளுக்குத்தான் பர்ன்னு சொல்கிறேன். நல்ல நடத்தை கொண்டவராக இருத்தல், வியாபாரத்தின் போதோ நல்ல நடத்தை கொண்டவராக இருத்தல், அதான் பர்ர என்று சொல்லுவோம் கருத்து. அப்போ இத்தக்கல்லா ஒபர்ர ஒசதக்க, இந்த 3 பண்புகளும் இருந்தால் தவிர ஒரு வியாபாரி மோசடி செஞ்சு, பொய் சொல்லி, பொய் சத்தியம் செஞ்சு, பொருளோட விலை குறிப்பிட்ட ஒரு அளவு இருந்தால் கொள்ளை லாபம் அடிப்பதுக்கு மிச்சம் கூட லாபம் வச்சு விற்றா, இப்போ அந்த வியாபாரி யுபாசூன ஃபுஜாரன், மிக பெரும் குற்றவாளிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ நாங்கள் சொன்ன இந்த 2 ஹதீஸும் எந்த பின்னணியை கொண்டதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த 2 ஹதீஸும், ஒன்று வியாபாரி நபிமார்களோட, ஷஹீதுகளோட, சித்தியர்களோடு எழுப்பப்படுவார் அல்லது அவர்களோடு மறுமையில் இருப்பார். இன்னொரு பக்கத்தால் வியாபாரி ஆக பெரிய குற்றவாளியாக மறுமையில் எழுப்பப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதில் பின்னணி என்ன, எந்த கருத்தை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க என்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். என்ன கருத்துன்னா, குர்ஆனில் வர சில ஆயத்துகள் தான் இந்த ஹதீஸு பின்னணி. நாங்கள் அதை எப்படின்னு பார்ப்போம். ஃபைதா குதியத்து ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வபுதகு மின் ஃபத்லில்லாஹ் வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். இது உங்களுக்கு தெரியுமாய்க்கும் சூரத்துல் ஜும்மாவில் வர கடைசி வசனங்களில் ஒன்று. ஜும்மா முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் விட்டு போட்டு தொடங்குது. எப்படின்னா இந்த ஆயத்தில் ஆரம்பம் எப்படி தொடங்குதுன்னா, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா, இந்த ஃபதருல் பை, நீங்கள் நோம்புக்காக அழைப்பு, இந்த தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் ஜும்மாவுடைய நாளில் வியாபாரங்களை விட்டு ஃபஸ் அவ் இல்லா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக செல்லுங்கள் என்று தான் அந்த ஆயத்தை சொல்லுது. இப்போ பள்ளிக்கு எல்லாம் வியாபாரத்தில் விட்டு போட்டு பள்ளிக்கு வந்தாச்சு. பள்ளி முடிஞ்ச உடனே திரும்ப வியாபாரத்துக்கு போயிருக்கோம். மேலே சொல்லணுமாண்டா சொல்ல தேவையில்லை.
அப்படி தான் போவாங்க மனிதர்கள். ஆனாலும் அல்லாஹ் தாலா அதை திருப்பி சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு வியாபாரத்துக்கு போங்க. ஏன்னா அதுவும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இபாதத்து காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் பறந்து செல்லுங்கள். திரும்ப ஒபுத்தகு மின் ஃபதுலில்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். இன்னும் ஃபதுலுல்லான்னு சொல்கிறது, இன்னும் அருள்ன்னு சொல்கிறது உண்மையில் செல்வம். செல்வத்தை தேடி தான் அவர் இப்படி போகிறார். ஆனால் குர்ஆன் எப்படி சொல்லுதுன்றாத அல்லாஹ்வுடைய அருளை தேடி செல்லுங்கள். ஒதுக்குருல்லாஹ கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதற்காக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இந்த ஆயத்து எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்தா, திக்ரையும் சொல்லி அல்லாஹ்வுடைய அருளையும் சொல்லி திரும்ப வியாபாரம் செய்ய போங்கன்னு சொல்லிட்டு, அதான் அந்த ஆயத்தில் விசேஷம். இன்னொரு ஆயத்தை பார்ப்போம், எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கடைசியாக வருவோம். இது சூரத்துல் முஸம்மில்ல வர தஹஜ்ஜுத் நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கிட்டு பிறகு தளர்த்துறான். ஒரு வருஷத்துக்கு பின்னால் தளர்த்துறான். ஏன் தளர்த்தின? ஏன் தஹஜ்ஜுத் தொழுகையை இந்த நாளும் தொழுது கொண்டிருந்த தஹஜ்ஜுத் தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏன் தளர்த்தினான்? அதற்கான காரணங்களை சொல்லும்போது இந்த ஆயத்து 3 காரணங்களை சொல்லும். அலிமா அன் சயகூனு மின்கும் மர்தா, உங்களில் பலர் நோயாளியாக ஆகையிலும். ஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்தி யபுத்தகூன மின் ஃபதுலில்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேடி பூமியில் இன்னும் ஒரு சாரார் போகலும், பிரயாணம் செய்யலும். ஆகரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லா, இன்னொரு சாரார் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக போக முடியும். இந்த 3 காரணங்களாலேயும் அல்லாஹ் தஆலா அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தளர்த்தினான். இனி வளமையாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ நேரம் இரவில் 3-1 அல்லது 3-2 இப்படியான நீண்ட நேரங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏழுமான மாதிரி தொழுகும். ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் என்று அடுத்து வரும். இதில் குர்ஆனில் உங்களுக்கு ஏழுமான மாதிரி ஓதி இலகுவான மாதிரி ஓதி தொழுங்கோன்னு சொல்லுங்க. இப்போ காரணங்கள் என்னென்னா இந்த 3 காரணங்கள், ஆயத்து சொன்ன இந்த 3 காரணங்கள். இந்த காரணங்களில் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தையும் ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறார். அதாவது பூமியில் பல பாகங்களுக்கும் சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதையும் அதில் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறார். இப்போ அதுக்கு அடுத்து வார பாருங்களேன், ஆகரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லா, இன்னொரு சாரார் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட போகலாம். எனவே அவங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகொள்ள இயலாமைக்கும். அப்போ அது ஒரு நல்ல நியாயம் என்று நாங்கள் காணுவோம். வியாபாரத்தை விடவும் இது ஒரு நல்ல நியாயம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்வுபடுத்துவதற்காக அதில் தியாகம் செய்வதற்காக போகிற ஒருவர் தஹஜ்ஜுத் தொழாட்டி அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சுக்காண்டாங்க, 2 சேர்த்துருக்கிறார். வியாபாரம் செய்ய போவதும் கூட தஹஜ்ஜுத்தை விடுகிறதுக்கு ஒரு நியாயம், தஹஜ்ஜுத்தை தளர்த்துவதற்கு ஒரு நியாயம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கார். 2 சேர்த்து தஹஜ்ஜுத்தையும் சொல்லி பக்கத்தில் இல்லை அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதையும் சொல்லி அதோடு சேர்த்து பூமியில் பிரயாணம் செய்து பொருள் தேடுவதையும் அல்லாஹ் அதனோடு இணைத்து சொல்லியிருக்கான். 2 ஒரே வகையான தரம் கொண்டதுன்னு காட்டுறது மாதிரி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லியிருக்கான். இது இன்னொரு ஆயத்து. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோட சுஹதாவோட சேர்த்தது பொறுத்த மாதிரி தானே இருக்குது. ஏன்னா இங்கே அப்படித்தான் வந்துருக்கு, ஷஹீதோடு சேர்ந்து தான் இங்கே வந்துருக்கு. அப்படியே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சொன்ன கருத்து இங்கே இருக்கிறது நாங்கள் காண்றோம். அதே மாதிரி அடுத்த ஆயத்தில், இது ஒரு நீண்ட ஆயத்தில் ஒரு பகுதி சூரத்துல் மாயிதால வாரது, ஒத்தாவனு அலல் பிர்ரி ஒத்தக்வா, நீங்கள் நல்ல காரியங்களுக்காகவும் இறை அச்சத்துக்காகவும், அதாவது அல்லாஹ்வை மனசில் கொண்டு உலகத்தில் வாழுகின்ற அந்த வாழ்வுக்காகவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் நல்ல மனுஷனாக வாழ்வதற்கும், பிர்ருண்டா நற்காரியங்கள் செஞ்சு வாழ்வதற்கும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு மனசில் அல்லாஹ்வை வைத்து வாழ்வதற்கும் சூழலாக முக்கியம். ஒத்துழைப்பு அவசியம். அடுத்தவர்களும் சேர்ந்து எங்களோட ஒத்துழைச்சா தான் இந்த 2ஐயும் சாதிக்கலாம். சுற்றி இருக்கிறவர்களில் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் அல்லது சூழல் மோசமாக இருந்தால், இன்னொரு மாதிரி சொன்னால் சூழல் மோசமாக இருந்தால் 2மே சாத்தியம் இல்லாமல் போகும். வியாபாரம் இதில் ஒரு பகுதி, ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பதன் ஒரு பகுதி தான் வியாபாரம். இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அந்த காலத்தை விடவும் இன்றைக்கு நல்லாவை கூட பொருட்கள் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் வரணும். சின்ன சின்ன கிராமங்களுக்கும் பொருள் போகும். எப்படி போகலாம்? வியாபாரி தான் கொண்டு போய் சேர்க்கும். நகரங்களுக்கு, கிராமங்களுக்கு, சின்ன குக்கிராமங்களுக்கு இது எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை தான் இந்த குறிப்பிட்ட வியாபாரி செய்கிறார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அல் ஜாலிபு மர்சூக்கும், பொருட்களை பிற இடங்களிலிருந்து கொண்டு வந்து விற்பனை செய்வோனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்குறான்.
வாழ்க்கை வசதியில் செய்து கொடுக்குறான். அல் ஜாலிபு மர்சூக்குன்னு சொன்னார். அப்போ எனவே இந்த செயற்பாடு, வியாபாரம் என்ற செயற்பாடு, அல் பிர்ரு ஒ தக்வா, நற்காரியங்கள் செய்வது, தக்வாவுக்குரிய விஷயங்கள், இவற்றோடு ஒத்துழைக்கிற ஒரு பகுதி தான் உண்மையில் வியாபாரம். ஏன்னா மனிதனுக்கு கண்டிப்பாக உணவு, உடை, வீட்டோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், மருத்துவ சாதனங்கள், இதெல்லாமே மனிதர்களுக்கு தேவை. அதை எப்படி வியாபாரம் செய்யணும்னா ஒத்துழைக்கிற மாதிரி செய்யணும். அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் அந்த பொருட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் என்ற மனநிலை தான் அவர்கிட்ட இருக்கும். உதவி செய்கிறேன் என்ற மனநிலை தான் அவர்கிட்ட இருக்கும். அப்போ வாங்க வருபவர்களும் கொடுக்கிறவருக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்னா பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளல் என்று இருக்கணும். இந்த பரஸ்பரம் அல் பிர்ரு ஒ தக்வா என்ற சொற்பிரயோகத்துக்கு ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட செயலை சொல்லலாம், இந்த செயல் மட்டும் என்று சொல்லலாம். தொழுகிறது ஒரு தக்குவாவுக்குரிய விஷயம். குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளோட நல்லா இருக்கிறது ஒரு தக்குவாவுக்குள்ள விஷயம். அண்டை வீட்டாரோடு நல்லுறவாடுவது ஒரு தக்குவாவுக்குரிய விஷயம், சந்தேகம் இல்லாமல். அதே தான் பிர்ரும் அதே மாதிரி ஒரு ஏழைக்கு உதவி செய்வது ஒரு நற்காரியம். ஒரு ரோட்டில் போகிற நேரத்தில் அந்த மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதை ஒதுக்குவது ஒரு ஒரு நற்செயல். அதே மாதிரி தான் வியாபாரமும் ஒரு நற்செயல். மேலே சொன்னது மாதிரி முன்னால் ஹதீஸில் சொன்னது போல் அது ஒரு மிகப்பெரிய நற்செயல், சித்தியோட தரத்துக்கு உயரக்கூடிய ஒரு நற்செயல். அப்போ அந்த நற்செயலில் நீங்கள் செய்வதற்கு ஒத்துழைத்து கொள்ளுங்கள், ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பு உங்களிடம் இருக்கட்டும் என்று தான் அல்லாஹ் தாலா இங்கே ஒத்த ஆவணு ஆளல் பிர்ரி ஒத்தக்குவா என்ற ஆயத்தால் சொன்னான். இப்போ பாருங்கோ, இந்த ஆயத்துக்களில் நாங்கள் சொன்னதிலிருந்து என்ன கருத்துப்படுதுன்னு பார்ப்போம். முதலாவது இறை அருளை தேடுதல். நாங்கள் பார்த்த அந்த முன்னால் இருக்கிற 2 ஆயத்தில் ஒபுத்தகு மின் ஃபதுல் இல்லா, அல்லாஹ் என்ன சொல்கிறாருண்டா வியாபாரம் இறை அருளை தேடுதல். அல்லது ஒரு மனிதன் தொழில் செய்து பொருள் தேடுவது, என்ன தொழிலை செஞ்சார், பொருள் தேடுவது தானே, எல்லாமே ஒரு வகையான வியாபாரம். உதாரணமாக ஒரு லோயர், ஒரு டாக்டர், அப்படியான எல்லாருமே ஒரு வகையான வியாபாரத்திலான இருக்கிறார் உண்மையாக பார்த்தா. அப்போ எனவே பொருள் தேடுதல் என்பது உண்மையில் ஒரு அல்லாஹ்வுடைய அருளை தேடுதல் என்று குர்ஆன் சொல்லுது. 2வது கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் அதை பற்றி கட்டளை இருக்கிறார். நாங்கள் முன்னால் பார்த்த அந்த சூரத்துல் ஜும்மாட ஆயத்தில் ஃபைதா குதியத்து ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த், அப்போ கடமையான தொழுகையோடு அல்லாஹ் அதையும் சேர்த்து அவ்வளோ தூரம் உயர்ந்த ஒரு இபாதத்தின் காட்டுற மாதிரி சொல்கிறேன். 3 அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அதை அல்லாஹ் தஆலா தொடர்புபடுத்துகிறார். ஒதுக்குருல்லாஹ கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன்னு சொல்லி அந்த இப்போ நான் சொன்ன அந்த ஆயத்தில் தொடரில் அதையும் சேர்த்து வருது என்றதை காண்றோம். கடைசியாக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதோடு தொடர்புபடுத்துகிறார். இப்போ நாங்கள் முன்னால் பார்த்த அந்த ஆயத்தின்படி, சூரத்துல் முஸம்மில் வந்த ஆயத்தின்படி வாஹரூன் யத்ரிபூன ஃபில் அர்தி யபுத்தகூன மின் ஃபதுலில்லா என்று வர, அதை தொடர்ந்து வர ஆயத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுபவர்கள் வந்திருக்கு. அப்போ அதோடு சம்மந்தப்படுத்தின்னு சொல்கிறேன். எனவே இந்த 4 அமைப்பிலையும் குர்ஆன் வியாபாரத்தை சொல்லி இருக்கிறது. அது பெரிய ஒரு வணக்கம் என்று காட்டுது என்று எங்களுக்கு விளங்குது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தரத்தை சொன்னாங்க. சித்தீக், ஷஹீத், நபி என்ற தரத்தை சொல்வதற்கு காரணம் இப்படி குர்ஆன் வியாபாரத்தை இந்த அளவு தூரத்துக்கு உயர்த்தி சொன்னது அதுக்கான காரணம். ஆனால் இந்த சிந்தனை இல்லாமல் வெறும் லாப நோக்கு மட்டும் தான் அவரோட நோக்கம். வியாபார நோக்கம் என்னன்னா லாபம் சம்பாதிக்கிறது மட்டும். யாருக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது இந்த பொருளில் லாபத்தை தேடும். அவர் மனசில் வாரதில்லை நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி. அதாவது பலரும் வியாபார பொருட்களை பெற்று உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த குறிப்பிட்ட காலத்தில் பொருட்களுக்கு சரியான கஷ்டம், தேங்காய்க்கு கஷ்டம்னு வச்சுக்கொள்வோம், அல்லது இந்த அரிசி கஷ்டம்னு வச்சுக்கொள்வோம், அல்லது முட்டை கஷ்டம்னு வச்சுக்கோ. இப்போ முட்டை கஷ்டம் இல்லை, கஷ்டம்னு வச்சுக்கொள்வோம். ஒரு நாள் கஷ்டமாயிருந்து இந்த நேரங்களில் வியாபாரி என்ன செய்கிறார் என்றால் அதை சந்தையை கொண்டு வரார். தேசிய தேடிக்கொள்ளையா இவர் சந்தையை கொண்டு வரார். அப்போ என்ன செய்கிறாருண்டா மக்கள் வாழுவதற்கு இவர் ஒத்துழைக்கிறார். அதே மாதிரி ஒரு டிஸ்பென்சர், அதில் இருக்கிற அந்த மருந்து வகைகள், அந்த மருந்து வகைகள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கொண்டால் உதாரணத்துக்கு இந்த செயற்பாடுகள் எல்லாம் உண்மையில் ஏற்கனவே சொன்ன தரத்தடையும். அப்படி இல்லை, லாபம் மட்டும்தான் அவரோட நோக்கம், வேறு ஒன்றையுமே அவர் கவனத்தில் கொண்டதில்லை. எப்போ பொருட்கள் சந்தையில் குறையுமோ அப்போல்லாம் பதுக்கி வச்சு எப்படியாவது லாபத்தை சம்பாதிக்கணுமென்ற இலக்கு மட்டும்தான் அவருக்கு இருந்தால், அப்போ யுபாஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன், மறுமை நாளில் மிகப்பெரிய குற்றவாளிகளாக வியாபாரிகள் எழுப்பப்படுவார்கள் என்ற அந்த கருத்துக்கு உட்பட்டவராக அவர் மாறிப்போவார். திரும்ப
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ அடுத்த பாது. இப்போ வியாபாரம் எவ்வளோ தூரம் உயர்ந்தது, ஏன் உயர்ந்தது காரணத்தை சொன்னாங்க. இதுதான் உயர்ந்தது காரணம். இப்போ சொல்கிறாங்க ஏன் அது மோசமாக ஆகுது, ஏன் மறுமையில் வியாபாரிகள் ஃபுஜ்ஜாராக பெருங்குற்றவாளிகளாக எழுப்பப்படலாம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ 1-2 ஹதீஸ்களை மட்டும் இங்கே பார்க்குறோம் அந்த கருத்தை வழங்குறதுக்காக வேண்டி. ஒன்று, மோசடி. ஒரு வியாபாரி மோசடியில் ஈடுபடாமல் இருந்தால்தான் அவன் மேலே குறிப்பிட்ட தரத்தை அடையலாம். வியாபாரத்தில் மோசடி செய்வதற்கான சந்தர்ப்பம் அதிகம், எல்லா வகையான வியாபாரத்திலையும். அது உணவுப் பொருளாக இருக்கையிலும் அல்லது மருந்தோடு சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கையிலும் உடையாக இருக்கையிலும் இதெல்லாத்தையுமே மோசடி செய்யலாம். தரம் குறைஞ்ச உணவுப் பொருளை விற்று லாபம் சம்பாதிக்கலாம், கூடிய விலைக்கு விட்டு லாபம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி தரம் குறைஞ்ச சில நேரங்களில் காலாவதியாக போன மருந்தை விற்று லாபம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி உடையில் எத்தனையோ டேமேஜுகள் இருந்து அதை காட்டாமல் பிஸ்னஸ் செஞ்சு லாபம் சம்பாதிக்கலாம். இது எல்லாத்துக்குமே அடங்கும் இந்த மோசடி என்று சொல்லப்படுவோம். இப்போ நாங்கள் இந்த ஹதீஸ் பல வகையான ரிவாயத்துகளாக வந்திருக்கு. அதில் நான் ஒன்றை மட்டும் இங்கே எடுத்து போட்டு காட்டுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தை போவாங்க, அடிக்கடி சந்தை போவாங்க. அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. சந்தை போய் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலைகள் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ் இருக்குது. அதில் ஒரு ஹதீஸை தான் நாங்கள் பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளுமே மார்க்கம்ன்றது இந்த பள்ளிகளுக்கு மட்டும், அப்போ தொழுவிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, மக்களுக்கு பயான் பண்ணுறது, இதோட பள்ளியில் வேலை முடிஞ்சுது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கல. சந்தையும் பள்ளியில் ஒரு பகுதி. சந்தை சீராக இருந்தால்தான் பள்ளியும் சீராகும். அப்படி இல்லையா? பள்ளியும் சீராயிடும். சந்தை ஒழுங்கு இல்லாட்டி பள்ளியும் உண்மையாக சீர்கெடும். பள்ளிக்கு ஒரு பணி இருக்குது, சந்தையை சீர்படுத்துறது பள்ளி ஒரு பங்களிப்பு செய்யணும் உண்மையில். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சந்தை போவாங்க. சந்தை போய் பேசினதெல்லாம் இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கு, நான் அதெல்லாமே இங்கே கொண்டு வரல. அந்த வகையில் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தை போவாங்க. போன நேரம் மர்ர பித் ஆமின், உணவுப் பொருள் உள்ள ஒரு கடை பக்கத்தால் போனாங்க. ஒக்கது ஹஸ்ஸனஹு சாஹிபுஹு, அந்த வியாபாரி உணவுப் பொருட்கள் நல்லா அழகாக வச்சிருந்தார். பார்க்க அப்படித்தானே கடை போகணுன்னே முதலாவது கண் தானே. பொருளை வாங்க முந்தி கையால் எடுத்து பொருளை வாங்க முந்தி கண் வாங்கிடும் ஃபஸ்ட்டு. அப்போது நல்ல அழகாக வச்சுருந்தா சரி கவர்ச்சியாக இருக்கும். அப்போ ஒக்கது ஹஸ்ஸனஹு சாஹிபுஹு, அப்போ ரசூலுல்லாஹ் வதா யதஹு ஃபீ, அந்த உணவுப் பொருளுக்குள்ளே கையை போட்டு பார்த்தான். ரசூலுல்லாஹ் தெரியும் இப்படியெல்லாம் ஏமாத்து வேலைகள் செய்வாங்கன்னு சொல்லி கையை போட்டு பார்த்தால் ஃபைதா தாமுன் ரதி, அதில் மோசமான உணவு மீக்குது. அழகாக வச்சுக்கிறதுக்கு உள்ளால் மோசமான உணவும் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபகால பி ஹாதா அலா ஹிதத்தின், 2 மோசமான உணவுப் பொருள் நல்ல உணவுப் பொருள் ரெண்டும் வேறு வேறையாக வச்சு காட்டி இதில் இன்னின்ன குறைபாடு இல்லைக்கு இந்த உணவுப் பொருளில், இது இந்த தரமான உணவுப் பொருள் ரெண்டையும் வேறையாக தனித்தனியாக பிரித்து காட்டிவில்லை, உண்மையை சொல்லி அப்படி விட்டால் இப்போ அது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னாங்க ஃபமன் கஷனா பலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்தார்களோ அவர் எம்மை சேர்ந்தவர் அல்ல. எம்மை சேர்ந்தவர் அல்லன்ற ஒரு கடுமையான ஒரு சொற்பிரியம். அப்படின்னா ஏண்ட சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, அதாவது முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, இந்த வேலையை செய்கிறார். அப்போ மோசமான உணவுப் பொருளை ஒருவர் விற்றால் அதால் என்ன நடக்கலாம் என்றால் நிறைய பேர் நோயாளியாகலாம். தரம் குறைஞ்ச மருந்தை விற்றால் அதால் மௌத்தா போகவும் பேர் செத்து போகிறதுக்கும் அது காரணமாக இருக்கும். இது மாதிரி நிறைய பொருட்கள் மூலமாக மனிதர்கள் பாதிக்கப்பட்டது நிறைய இருக்குது. ஒரு பெரிய ஒரு சமூக பாதிப்பு அதன் காரணமாக வரையும் என்றது பெரிய ஒரு உண்மை. உணவுப் பொருள் உதாரணமாக கட்லஸ்ன்னு எடுத்துக்கொள்ளுங்கோ, பெட்டிஸ்ன்னு எடுத்துக்கொள்ளுங்கோ, அல்லது கஞ்சின்னு எடுத்துக்கொள்ளுங்கோ, அல்லது வேறு என்ன ஃப்ரைட் ரைஸ்ன்னு எடுத்துக்கொள்ளுங்கோ, எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த உணவுப் பொருள் கடுமையாக உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் கட்டாயமாக அது ஒரு குற்றச்செயல்தான், சந்தேகம் இல்லாமல் அது ஒரு குற்றச்செயல்தான். வாங்குறவங்க ஒரு பக்கத்தால் அவங்கள்ட்ட ஒரு அறிவு இருக்கணும், இந்த பொருளை நான் வாங்குறதா இல்லையான்னு ஒரு அறிவு இருக்கணும். வியாபாரியும் நல்ல பொருட்களை மக்களுக்கு கொடுக்குற பண்பு அவர்கிட்ட இருக்கும். அந்த வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு சமூக பாதிப்பு இருப்பதனால தான் வியாபாரி மோசடி செய்வதன் ஊடாக அந்த குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அல்ல ஒரு சமூக பாதிப்பு அவர் ஏற்படுத்தலாம் என்பதன் காரணமாகத்தான் பலைஸ மின்னான்னு சொன்னாங்க, எம்மை சேர்ந்தவர் அல்ல என்று சொல்வதற்கான காரணமாக தான். அப்போ அது ஒரு மிச்சம் கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகம், பலைஸ மின்னான்னு சொல்கிறது. அடுத்தது
இப்படி போலி பொருட்களை நல்ல மாதிரி காட்டுவதோடு ஒக்கது ஹசனஹு சாஹிபுன்னு அந்த ஹதீஸில் வந்த மாதிரி இந்த வியாபாரி அழகாக அலங்கரித்து அந்த பொருட்களை வச்சுருந்தார் வந்தாக்களுக்கு கவர்ச்சியை கொடுக்குற மாதிரி. இப்போ பொய்யாக இப்படி அலங்கரித்து காட்டுவதோடு பொய் சத்தியமும் செஞ்சார். வல்லாஹி நான் இந்த விலையை தான் இதை வாங்கினேன், வல்லாஹி நல்ல பொருள் எங்கள் வீட்லேயும் நான் இதை பாவிக்கிறேன் என்று பொய் சத்தியமும் செய்தால் இன்னும் கொஞ்சம் கூடுமாறு. அழகாக காட்டினது ஒரு பக்கம், போலியை தரமானது காட்டினது ஒரு குற்றம். போதாத்துக்கு அந்த போலியை விற்கிற நேரம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன், இல்லை நீங்கள் கட்டாயம் எடுக்குது நல்ல ஒரு பொருள் தான், வல்லாஹி நான் இதை பாவிச்சு மிக்கிறேன் என்று சொன்னால் இப்போ சத்தியமும் செஞ்சார். இப்போ இந்த பாவம் இன்னும் கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல் ஹில்ஃபு முன்ஃபிகத்துன் லிசில்ஆ, உண்மையில் சத்தியம் செஞ்சால் பொருட்கள் விற்கும் தானே, ஏமாந்து வாங்கிட்டு போவாங்க, நல்ல சாமான் தான் என்று வாங்கிட்டு போவாங்க. கவர்ச்சியாக காட்டுவது பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு மெத்தட், விளம்பரம் ஒரு மெத்தட், பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு மெத்தட். நிறைய பொய்கள் எல்லாம் சேர்த்து விளம்பரம் செய்கிறது, பொருளோட இருக்கிற அந்த தரத்தை விட மிச்சம் கூட்டி காட்டுற மாதிரியான கவர்ச்சியான படங்களை போட்டு ஆக்களோட கவனத்தை ஈர்த்து விளம்பரம் செய்கிறது, ஒரு பொய். 2, பொருளை வாங்க போய் கடையில் போய் பார்த்தா அதுவும் சரி கவர்ச்சியாக வச்சிருக்கு, 2வது பொய். 3வது வியாபாரி வாயாலே சொல்கிறது நல்ல பொருள் நீங்கள் வாங்குங்கோ, நல்ல ஒரு பொருள் தான், வல்லாஹி இது நல்ல ஒரு பொருள் தான் என்று சொல்லி விற்றா 3 பொய். விளம்பரம், போலியை கவர்ச்சியாக வச்சது, 3 பொய் சொன்னது, 3 சேர்ந்து அவருக்கு என்ன நடக்கும்னா பொருள் விற்கும். உண்மையில் அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹலிஃபு முன்ஃபிகத்துன் லிசில்ஆ, பொருளை விற்பதற்கு காரணமாக அமையும், நல்லா விற்கும் பொருள். ஆனால் மும்ஹிகத்துன் லில் பரக்கா, பரக்கத்து அவருக்கு அதனால் பரக்கத்து இருக்க மாட்டது. அப்படி என்ன கருத்துண்டா, வார லாபம் குறைவாக இருந்தாலும் அதனால் இவர் சம்பாதிக்கிற அந்த சல்லி இருக்குது தானே, உதாரணமாக மாதத்துக்கு 25,000 ரூபா சம்பாதிக்கிறார், அதை வச்சு தான் அவர் வீட்டை ஓட்டுறாரு, நல்லா வீடு ஓடும், பரக்கத்தாக வீடு ஓடும். ஆனால் பெரிய தொகை செல்வத்தோடு இருக்கிறவர் நோய் இருக்கும், அவர் வீட்டில் குடும்ப ரீதியான பல வகையான பிரச்சனைகள் இருக்கும், அடுத்த வீட்டோட குழப்பங்கள் இருக்கும், உறவினர்களுக்கு மத்தியில் நல்ல உறவுகள் இருக்காது, இப்படியான எல்லா குழப்பங்களோடையும் சேர்த்து தான் அவர் வீட்டையும் ஓட்டுவார். அது என்னென்னா மும்ஹிகத்துன் லில் பரக்கா, பரக்கத்தில்லாமல் போயிடும், பொருள் சல்லியில் பரக்கத்தில்லாமல் போயிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விற்கும், அதான் ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொண்டு சொன்னாங்க, விற்கும். இந்த கவர்ச்சியெல்லாம் காட்டினா விளம்பரமெல்லாம் போட்டால் கண்டிப்பாக விற்கும், ஆனால் அது பரக்கத்து இல்லாமல் செய்துவிடும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக இன்னொரு ஆக முக்கியமான தான் பதுக்கல். லா யஹ்தகிரு இல்லா ஹாத்திஉன், பெரும் பாவிதான் பதுக்கல் செய்வான். இன்னொரு ஹதீஸில் அல் ஜாலிபு மர்சூக்குன் ஒல் முஹ்தகிரு மல்ஊனுன், பொருட்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து மக்களுக்காக சந்தைப்படுத்தி விற்கிறவனுக்கு உண்மையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அவனுக்கு நிறைய ரிசுக்குகள் கிடைக்கும். ஆனால் பதுக்கி வைப்பவனுக்கு வெளியிலிருந்து பொருளை கொண்டு வர விற்க வரல, பதுக்கி வச்சு விலை கூடினோன்னே விற்கிறது, அல்லது இன்னும் கொஞ்சம் விலையை கூட்டுவதற்கா, செயற்கையாக சந்தையில் விலையை கூட்டுவதற்கா, இப்படி செஞ்சால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து தான் ஏற்படும் என்று இன்னொரு ஹதீஸில் வரும். லானத்துன்ற சொற்பிரயோகத்துக்கு பதிலாகிங்க ஹாத்திஉன், பெரும் பாவிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த பொருள் என்ன என்றால், இஸ்லாமிய சட்ட ஒழுங்குப்படி எந்த பொருளை பதுக்கி வச்சாலும் இந்த ஹதீஸுக்கு அது அடங்கும், ஒரு ஷரத்தோடு. மக்களுக்கு தேவையாக இருக்கும்போது பதுக்கி வைத்தார். பதுக்கி வைக்கிற பொருள் எதுன்றது இது முக்கியம் இல்லை, உணவுப் பொருளாக இருக்கையிலும் உணவுப் பொருள் அல்லாமல் இருக்கையிலும், உணவுப் பொருளாக இருக்கையிலும் மருந்து வகையாக இருக்கையிலும் உடையாக இருக்கையிலும் அல்லது வேறு மக்களுக்கு தேவையான இன்னும் எத்தனையோ பொருட்கள், பெட்ரோல் ஆகிக்கையிலும் டீசல் ஆகிக்கையிலும் எதுவாக இருக்கோமே, ஏலும் மக்களுக்கு தேவை ஆனால் கொடுக்குறதில்ல, சந்தையில் இல்லை போய் பார்த்தா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விலை கூடட்டும் அது பிறகு பார்ப்போம். செயற்கையாக சந்தையில் விலையை கூட்டுதல் நாங்கள் சொல்லுவோம். அப்படி செஞ்சால் அதைத்தான் இஹ்திகார், அதாவது பதுக்கல்னு சொல்கிறோம். சந்தையில் நல்ல பொருட்கள் இருக்கும்போது ஒருவர் விற்காமல் பொருட்களை வச்சுருந்தால் அதை பதுக்கல்னு சொல்கிறதில்லை. சந்தையில் நல்லா தேவை இருக்கும்போதோ விற்காமல் இருந்தால், சந்தையில் போடாமல் இருந்தால் அதை பதுக்கல் சொல்லுவோம். அல்லது சந்தையில் விலையை கூட்டுவதற்காக பதுக்கினால் அப்போவும் அதை பதுக்கல் சொல்லுவோம். விற்காமல் வைத்திருந்தால் அதையும் பதுக்கல் சொல்லுவோம். அப்போ எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசடி செய்தல் என்பதனூடாக நிறைய விஷயங்களை ஒன்றுக்கு சேர்த்து சொல்லிட்டாங்க. 2வது பொய்யாக சத்தியம் செய்தல்
அல்லது பொய் பேசுதல், அழகாக காட்டி பொய் பேசுதல். மூணாவது இஹ்திகார், அதாவது பதுக்கல் செய்தல் என்று மூணாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 3 பகுதி உள்ளுக்கும் உண்மையில் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதி அடங்கும். இன்னும் பல வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் இங்கே பார்த்தோம் என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் வியாபாரத்தை மிக உயர்ந்த ஒரு வணக்கமாக கருதினான் கண்டும், அதுக்குரிய முறையில் நடந்து கொள்ளாவிட்டால், அமானிதத்தோடும் உண்மை பேசுவனாகவும் நடந்து கொள்ளாவிட்டால் அது எப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கையாகவும் பெரிய ஒரு பாவமாகவும் இருக்கும் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அமைப்பில் விளக்கப்படுத்தினார்கள் என்றால் நாங்கள் இங்கே பார்த்தோம். வாக்குத்தவரம்.